திருஷ்டி பாதை. திருஷ்டி பாதைக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம்? திருஷ்டி பாதைங்கிறது கண் திருஷ்டி. கண் திருஷ்டி சொல்கிறோம், சைவனே சொல்கிறோம். சைவனேங்கிறது எது? நமக்கு சத்ருபாதை வரும்போது நம்மளை தகர்த்து நம்மக்கிட்டேருந்து அவளுக்கு என்ன வேணும், பொருளா தனமா, அதுக்கு என்ன காரணமோ செய்வனே இருக்கு இல்லைங்கிறது ஒருத்தரும் கண்டுபிடிக்கலை. ஆனால் செய்வனை செய்த வேறு நிறைய பேர் பண்ணின்னு இருக்கா இந்த காலத்தில். இது கலியுகம். ஏன் இது கலியுகமோ அது பண்ணினா அவளுக்கு பண்ணற பேருக்கு அவளுடைய கர்மங்களை, மோசமான கர்மங்கள் எடுத்துக்கிறா, டெரரிஸ்ட் மாதிரி. இப்போ இந்த திருஷ்டி பாதைக்கும் இந்த கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டால், இந்த ராகு கேது எல்லா தசைகள்லேயும் வர சபுக்தி சப்சைக்கிளில் நமக்கு நேச்சர்லேயும் நமக்கு ஜாதகத்தில் அனுகிரகம் இல்லாத புண்ணிய கிரகங்கள் இருந்தால் பலவிதமான நம்மளுடைய தடஸ்தங்கள் வருது. எல்லாம் இருந்தும் நமக்கு மனோவியாதி வருது, நம்மளுடைய அபிவிருத்தி படிப்படியாக குறைஞ்சி வருது, நம்முடைய மனசில் ஒரு உன்மேஷத்தை இல்லாமல் வாழ வைக்கிறது. ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் உடம்புல இருக்கிற மாதிரி நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ்க்கு நம்ம மனசு தான் காரணம். நெகட்டிவ் தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த நெகட்டிவுக்கு காரணம் என்னது? நம்மளுடைய மனசு, மனப்பொருத்தம் சொல்கிற மாதிரி மனசு. அந்த மனசை தகர்த்துறது தான் இந்த திருஷ்டி தோஷம். இந்த திருஷ்டியில் நம்மளும் ரோட்டில் நடந்து போவோம், நம்மளுக்கு அவளை பார்த்து ஒன்றும் தோணாது. ஆனால் சில விதமான கிரக தோஷங்களும் சில பாவ கர்மங்கள் செய்து அவளுடைய ஜனனங்கள் நம்மளால் பார்க்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதையாக தான் படுறது. அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கலியுகத்தில் நம்ம எது பாசிட்டிவோ அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும். ஆனால் மனசு போனால் என்ன பண்ண முடியும்? டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த திருஷ்டி தோஷங்கிறது எங்கேருந்து வருது கேட்டால், இப்போ ராகு தசை, கேது தசை, அந்த மாதிரி தசைகள்லாம், அந்த மாதிரி தசைகளில் தான் நம்மளும் வீக்காக இருப்போம். அந்த மாதிரி தசைகளில் தான் நாமளும் 4 இடத்துக்கு போவோம். அந்த மாதிரி தசைகளில் தான் நம்மளும் மாயையில் விழுவோம். அதை பார்க்கும்போது பல பேர், 100 பேர் பார்க்கும்போது 100 பேரோட திருஷ்டி வர போகிறதில்லை. லட்சக்கணக்கான ஆளுகள் ஒரு நாளைக்கு நம்ம வேவ்ஸில் இருக்குது. அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்குது. எந்த ஒரு இது இருந்தாலும் எதை நீக்கும்போது அது பிரபஞ்சத்தில் போய் விழருது. அந்த பிரபஞ்சத்துக்கும் ஈர்ப்பு சக்தி அங்கேருந்து பிரபஞ்சத்துலேருந்து அந்த நெகட்டிவ் போகிறதுக்குள்ளே நம்ம போய் அங்கே போய் கால் வைக்கவோ, நம்ம அந்த இடத்துல போய் இருக்கவோ, அப்படி செய்யும்போது அது நம்ம உடம்புல வருது. இது கண்டிப்பாக நம்மளுக்கு அது அனுபவத்தில் தான் தெரியும். திருஷ்டி தோஷம் நம்மளை ஒரு கண்ணில் ஒருத்தர் பார்த்தோம், அது அவாவோடைய அனுபவம், அவாவோட மனப்பாயமே இருக்கும். அது நம்ம அதில் அது தப்பாக ரைட்டாங்கிறதுல வியாக்கியானம் சொல்லக்கூடாது. அதுக்கு வேண்டி ஒருத்தரோட பழகாமல் இருக்க முடியாது. இப்போது கூட பிறந்த பிளட் ரிலேஷனுடைய திருஷ்டி தோஷம் இருக்கும். கண்டிப்பாக அவள் தான் முதல்ல போடுற திருஷ்டி தோஷம் அவள் தான் போடுவா. அது உலக இயற்கை. அது ஒரே அம்மா வயத்தில் தான் பிறந்தா இருந்தாலும் அந்த தோஷங்கள் அது இதெல்லாம் உலக நியாயத்தில் எழுதுறது.
ஒருத்தருக்கு திடீர்னு வேலை போய் 2 வருஷம் இருக்கோன்னா அது உன்னுடைய திருஷ்டி தோஷங்கள் இல்லை. உங்ககிட்ட அங்கே இருக்கிற தர்ம தேவதை உங்ககிட்ட பேசுகிறா. உங்களுடைய அந்த கிரக பாதை இருக்குது. அந்த ஜென்ரேஷனாக வர சஞ்சீவ கர்மாவுடைய நம்முடைய தோஷங்கள் அங்கே இருக்குது. அப்போது அந்த சமயத்தில் நம்ம முதல்லையே நம்மளை இது வரும்னு சொல்லி நினைக்க போகிறதில்லை. அது வந்தால் நமக்குள்ள தாங்குகிற சக்தி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உண்டு. மந்திரத்துக்கு சக்தி ஜாஸ்தி. அப்போது திருஷ்டி தோஷம் பாதை போகிறதானா சுதர்சன ரட்சை பண்ணி உடம்புல தரிக்கணும். கண்டிப்பாக அந்த ரட்சைக்கு அவ்வளோ பலம் உண்டு. அதை பண்ணுற பேரும் நல்ல மனசோடு பண்ணி தரணும். அந்த ரட்சை சுதர்சன ரட்சை உடம்புல படும்போது அதை எப்போவுமே பட்டுருக்கணும் உடம்புல. நான்லாம் ரட்சை கேட்ட மாட்டேன். அப்போ நீ இதை நம்பவும் வேணும். உனக்கு உன்னோட காரியம் தீரணும்னா அது முடியாது. நான் பண்ணுறேன். இப்போது ரட்சை பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்தா அந்த ரட்சை போயிடுத்து சொல்கிறேன். அது காரணம் என்னது? உங்கள்கிட்ட உடம்புல இருக்கிற அந்த கிரகத்துக்குள்ள சாந்தி இல்லை. இந்த கிரகத்தில் அவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. அந்த கஷ்டகாலம் ஒன்று நான் கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்துகிறேன். அப்படி இருந்தாலும் அது போகிறது. திருப்பி அதை பண்ணி நல்லா பூஜை பண்ணி பகவானை நினச்சிட்டு, பகவான்கிறது என்னது? நம்ம தான், நம்மளோட மனசு தான். நல்ல சல்புத்தியோடு கட்டும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு அந்த ரட்சை சுதர்சன ரட்சை பண்ணலாம். இல்லை ஜோசியமாரெல்லாம் செய்வேன்னு சொன்னால் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் பண்ணிக்கலாம். என்னெல்லாமோ உலகத்தில் எப்படி இல்லாமோ உலகம் இப்போ போயின்னு இருக்கு. எது தப்பு எது ரைட்டு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் திருஷ்டி தோஷம் உண்டு. அந்த திருஷ்டி தோஷம் வராமல் இருக்கிறதுக்கு அவசரம்தான் சுதர்சனை எப்போவுமே விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் எல்லாம் சொல்லலைனாலும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமதத்துல்யம் ராமநாம வரானனே. நீங்கள் 3 வாட்டி சொன்னால் போகும். அந்த விஷ்ணுவை கூப்பிடும்போது அந்த சுதர்சன கண்டிப்பாக திருஷ்டி தோஷம் போகும். அல்லாமல் நமக்கு தெரியாமல் உப்பு போட்டோம் நிம்பு போட்டோம் அதெல்லாம் இல்லை. நம்ம மனசு திருடகாத்திரமாக முதல்ல அப்புறமா நீங்கள் அந்த திருஷ்டி எடுக்கும் போதும் இந்த சுதர்சன ரட்சை கட்டும் போதும் உங்களோட திருஷ்டி பாதை போகும். அந்த கிரகத்தினுடைய சாந்தி கிடைக்கும். அந்த கிரகம் ஒரு கிரகமும் தப்பில்லை. நம்மளுடைய சஞ்சீவ கர்மம் இது ரொம்ப ரொம்ப நம்ம கடைபிடிக்கின்ற ஒரு இது. சமஸ்தலோகா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.